வணக்கம். இன்னைக்கு காஸ்ட் அக்கவுண்டிங்ல, கான்ட்ராக்ட் காஸ்டிங்ல calculation of profit transferred to P&L account when work certified and contract price given. இது ரெட்டி அண்ட் ஹரி பிரசாத் ரெட்டி புக்ல சம் நம்பர் 6 அந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ அந்த ப்ராஃபிட் அப்படின்றபோது ப்ரீவியஸ் வீடியோலயே நோஷனல் ப்ராஃபிட் அப்படின்றது என்னன்னு சொல்லியிருந்தேன். அதாவது நோஷனல் ப்ராஃபிட் அப்படின்றது இன்கம்ப்ளீட் கான்ட்ராக்ட்ல நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் தான் நோஷனல் ப்ராஃபிட். ஸோ இந்த நோஷனல் ப்ராஃபிட்ட வந்து நம்ம எவ்வளோ வந்து P&L அக்கவுண்ட் அதிலேருந்து கிடைக்கிற அந்த ப்ராஃபிட் அத தான் நோஷனல் ப்ராஃபிட் சொல்றோம். அதுல என்ன அமௌண்ட் வந்து நம்ம P&L அக்கவுண்ட்க்கு கிரெடிட் பண்ணுவோம் அப்படின்றது தான் நம்மளுக்கு இது நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 25% கம்ப்ளீட் ஆயிருதுன்னா, நோ ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்ட். அதுவே 25-50% இருந்ததுன்னா, நோஷனல் ப்ராஃபிட் இன்டூ 1/3 இன்டூ கேஷ் ரிசீவ்ட் பை வொர்க் சர்டிஃபைட். இதுவே 50% மோர் அப்படி இருந்ததுனாக்கா, 50% to 90% அப்படி இருந்ததுன்னா, நோஷனல் ப்ராஃபிட் இன்டூ 2/3 இன்டூ கேஷ் ரிசீவ்ட் பை வொர்க் சர்டிஃபைட். இதுவே நியரிங் கம்ப்ளீஷன், அதாவது வொர்க் முடிய போகுது அப்படின்னா, எஸ்டிமேட்டட் ப்ராஃபிட் இன்டூ வொர்க் சர்டிஃபைட் பை கான்ட்ராக்ட் பிரைஸ். அதுக்கப்புறமா 100% கம்ப்ளீட் ஆயிடுச்சு அந்த கான்ட்ராக்ட் அப்படின்னா, ஃபுல் ப்ராஃபிட்டுமே P&L அக்கவுண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஓகேவா? அதாவது நோஷனல் ப்ராஃபிட் அப்படின்றது என்னன்னாக்கா, இன்கம்ப்ளீட் கான்ட்ராக்ட்ல கிடைக்கக்கூடிய அந்த ப்ராஃபிட் தான் நோஷனல் ப்ராஃபிட். இது வந்து ஆக்சுவலா ப்ராஃபிட் கிடையாது. பட் என்ன சொல்றோம் அது பேரு? நோஷனல் ப்ராஃபிட். ஏன்னா வொர்க் கம்ப்ளீட் ஆகாததுனால. அப்போ 25%க்கு கம்மியா நம்மளுக்கு அந்த வொர்க் கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னாக்கா, நோ ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் டூ P&L அக்கவுண்ட். என்டையர் நோஷனல் ப்ராஃபிட்டுமே என்னவா வச்சுப்பாங்க? ப்ரொவிஷனா கெப்ட் ஃபார் கான்டிஜென்சிஸ். அதுவே 25-50% இருந்ததுன்னா, நோஷனல் ப்ராஃபிட் இன்டூ 1/3 இன்டூ கேஷ் ரிசீவ்ட் பை வொர்க் சர்டிஃபைட். இதுவே மோர் தென் 50% அண்ட் லெஸ் தென் 90% இருந்தது அப்படின்னா, நோஷனல் ப்ராஃபிட் இன்டூ 2/3 இன்டூ கேஷ் ரிசீவ்ட் பை வொர்க் சர்டிஃபைட். இதுவே 90% ஆர் மோர் நியரிங் கம்ப்ளீஷன் அப்படின்னு இருந்ததுனாக்கா, எஸ்டிமேட்டட் ப்ராஃபிட் இன்டூ வொர்க் சர்டிஃபைட் பை கான்ட்ராக்ட் பிரைஸ். இதுவே 100% கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னு சொன்னா, நம்ம என்டையர் ப்ராஃபிட்டுமே நம்ம என்ன பண்ணுவோம்? P&L அக்கவுண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு சம் பார்க்கலாம். 6th சம். The following information concern contract of X Limited for 2006. Material rupees 4 lakhs. Direct wages 2,75,000. Direct expenses 1,50,000. Indirect expenses 75,000 rupees. The contract price 14 lakhs. The cash received 7 lakh rupee, being 60% of the work certified. The work uncertified is rupees 30,000. Prepare the contract account. ஓகே. கான்ட்ராக்ட் பிரைஸ் எவ்வளோ குடுத்திருக்கு? 14 லேக்ஸ் குடுத்திருக்கு. கேஷ் ரிசீவ்ட் எவ்வளோ குடுத்திருக்காங்க? 7 லேக். இது வந்து 60% ஆஃப் த வொர்க் சர்டிஃபைட் அம்மா. வொர்க் சர்டிஃபைட் ஆனது அமௌண்ட்ல 60% தான் அவன் என்ன பண்ணியிருக்கான்? கேஷ் வந்து நம்மளுக்கு குடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எவ்வளோ வொர்க் சர்டிஃபைட் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அதுக்கு எப்படி கண்டுபிடிப்போம்? தட் மீன்ஸ் கேஷ் ரிசீவ்ட் இன்டூ 100 பை அந்த 60. ஓகே. அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 11,66,667 அப்படின்னு கிடைக்குது. அடுத்தது நம்ம கான்ட்ராக்ட் அக்கவுண்ட் நம்ம ஓப்பன் பண்ணலாம். அதுல ஆஸ் யூசுவல் லெட்ஜர் அக்கவுண்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். மெட்டீரியல்ஸ் 4 lakhs, to wages 2,75,000, to direct expenses 1,50,000, to indirect expenses 75,000. டெபிட் சைட்ல இதெல்லாம் போஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்து பை ஒர்க் சர்டிஃபைட் தான் இப்ப கண்டுபிடிச்சு சொன்னோம் இல்லையா? அதுல 11,66,667 போட்டாச்சு. ஒர்க் அன்சர்டிஃபைட் இங்கேயே குடுத்திருக்கு சம்ல 30,000 சொல்லிட்டு. இப்போ கிரெடிட் சைட் டோட்டல் பார்த்தீங்கன்னா 11,96,667. இப்போ டெபிட் சைட்ல உள்ள எக்ஸ்பென்சஸ் எல்லாம் லெஸ் பண்ணி அந்த டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தாக்க 2,96,667. இது வந்து என்ன ப்ராஃபிட் சொல்றோம்? நோஷனல் ப்ராஃபிட் சொல்றோம். பிகாஸ் இது வந்து இன்கம்ப்ளீட் கான்ட்ராக்ட். ஓகே. ஒர்க் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகல. அதனால இந்த ப்ராஃபிட்ட நோஷனல் ப்ராஃபிட் சொல்றோம். இந்த சம்ல 2,96,667. இந்த நோஷனல் ப்ராஃபிட்ல எவ்வளோ வந்து நம்ம P&L அக்கவுண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம் அப்படின்றது தான். இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கான்ட்ராக்ட் பிரைஸ் வந்து எவ்வளோ? 14 லேக்ஸ். அப்போ பெர்சன்டேஜ் ஆஃப் வொர்க் சர்டிஃபைட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ வொர்க் சர்டிஃபைட்
எவ்வளோ வருது? 11,66,667 டிவைடட் பை 14 லேக்ஸ் நியர்லி பார்த்தீங்கன்னா 83.33% வந்து என்ன ஆகுது அந்த இடத்துல ஒர்க் சர்டிஃபைட் அப்படின்னு சாரி அது வந்து என்னது அப்படின்னாக்க கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்போ 83.33% கம்ப்ளீட் ஆயிருக்கு. அப்போ எவ்வளோ ப்ராஃபிட் வந்து இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க? அதாவது இது வந்து 50 அண்ட் 90%க்கு இடையில இருக்கு இல்லையா? அதனால நோஷனல் ப்ராஃபிட் இன்டூ 2/3 இன்டூ cash received by work certified. இதான் formula. So 2,96,667 is the notional profit into 2 by 3 into 7 lakhs is the cash received. Work certified is 11,66,667. இதை simplify பண்ணோம்னா நம்மளுக்கு 1,18,667. இதுதான் பார்த்தீங்கன்னா profit transfer to P&L account. ஓகே. ஸோ ஹோப் எல்லாருக்கும் இன்னைக்கு போட்ட இந்த சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதே டாபிக்ல இன்னும் சில முக்கியமான சம்ஸோட அப்கமிங் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.